ஹலோ, வெல்கம் டு 5 Minutes Tech யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டாப் லோட் சாம்சங் வாஷிங் மிஷினில் எப்படி டப் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். டப் க்ளீன் அப்படிங்கிறது இந்த உள்ளே இருக்குல்ல இந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணுறது தான் டப் க்ளீன். ஓகேவா? இதை எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரம்மில் நிறைய அழுக்கு சைடில் வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஒட்டியிருக்கும். ஓகேவா? அடுத்து நீங்கள் துணியை போட போட அந்த அழுக்கும் சேர்ந்து துணியில் ஒட்டிட்டு உங்களுடைய வாஷிங் மிஷினுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். அதாவது ஷர்ட்டு, கிளாத்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து அழுக்கு வந்து கரெக்டாக எடுக்காது. ஓகேவா? ஸோ ஆப்டிமமாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா மாதத்துக்கு ஒரு தடவை டப் க்ளீன் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா டப்பில் எந்த ஒரு அழுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா துணியில் உள்ள அழுக்கு மட்டும் ஈஸியாக இது எடுத்துரும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேக் ஷுர் தட் யூ ஹாவ் நோ கிளாத் இன் தி டப். ஓகேவா? டப்பில் எந்த கிளாத்தும் போடாமல் பார்த்துக்கோங்க. போடாமல் வெறுமனே எம்டியாக வச்சுட்டு மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவர் பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைக்கிளுங்கிற இருக்குல்ல இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இந்த ஆப்ஷன் தான் டப் க்ளீன். இது வந்து 93 மினிட்ஸ் எடுக்குது. ஓகேவா? வாட்டர் லெவலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, ஃபுல் லெவல் எடுத்துக்கும். ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக டப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துரும். ஓகேவா? மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மிஷின் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு அழுக்கும் நல்லா எடுத்து கொடுக்கும். ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை டப் க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, டப் க்ளீன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத, எப்படி செலக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.